ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இன்டர்னலா எப்படிலாம் ரன் ஆகும்னு பார்த்தோம் கரெக்ட்டா? பட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? அதாவது வந்து நம்ம ஒரு ஃபைல்ல இப்படிலாம் கோட நம்ம எழுதி வச்சிருக்கோம்ல, அது எழுதி வைக்கிறம்போது அது என்ன வேயா கண்ட்ரோல் ஆகும்? என்ன வேயா அது ரன் ஆகும்? என்ன வேல அது எக்ஸிக்யூட் ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ஃபங்ஷனுக்குள்ள தான் ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். ஸோ இப்போ இங்க இருந்து இது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகுமா? அப்படிலாம் சில விஷயங்கள் இருக்கும்ல. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு சில ஃப்ளோஸ் இருக்கும்ல. ஸோ அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். விச் இஸ் நோன் அஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ. பை டிஃபால்ட்டா ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாவே சீக்வென்ஷியல் ஃப்ளோ தான் நெறைய ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்ல நடக்கும். ஐ திங்க் இட் இஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். ஜாவாலயும் அதுதான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளே பை டிஃபால்ட்டா சில விஷயங்கள கண்ட்ரோல் பண்ணாத வரைக்கும், என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க என்ன லைன் எழுதினீங்கனாலும் அது வந்து சீக்வென்ஷியலா தான் ரன் ஆகும். என்ன ப்ரோ அது சீக்வென்ஷியலா ரன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும் அது மெயின் ஃபங்ஷன்ல இருந்து தான் நம்மளோட ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ இப்போ இதில வந்து நீங்க என்ன லைன் ஆஃப் கோட் எழுதினாலும், இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆன பிறகு சீக்வென்ஷியலா அடுத்த லைன் இது எக்ஸிக்யூட் ஆகும். லைன் பை லைன் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி எவ்வளோ லைன் இருக்கோ லைன் பை லைன் டாப் டூ டவுன் ஓகேவா? மேலேருந்து ஆரம்பிச்சு அப்படி கீழ அப்படி வந்துட்டு சீக்வென்ஷியலா வந்துட்டே இருக்கும். ஒண்ணு விடாம சீக்வென்ஷியலா வந்துட்டே இருக்கும். இதுதான் சீக்வென்ஷியல் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரலா வந்து எல்லாமே இப்படி தான் ரன் ஆகும். இத தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்பரேட்டர்லாம் பார்த்தோம்ல. ஸோ அதில வந்து சில ஆ கேஸ பொறுத்து நம்ம வந்து ட்ரூவா, ஃபால்ஸான்னு சூஸ் பண்ற விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா ரிலேஷனல் ஆப்பரேட்டர்ல பொறுத்தவரைக்கும் ட்ரூ, ஃபால்ஸ்ன்னு மட்டுமே பார்த்தோமே ப்ரோ. அத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இப்ப கண்டிஷன செக் பண்ணி பார்த்துறோம். ஓகேவா? பட் அத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும்ல. ஸோ அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிசிஷன் மேக் பண்ணலாம். ஓகேவா? இந்த டிசிஷன் மேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சீக்வென்ஷியல் ஃப்ளோலாம் நடக்குதுல்ல, இந்த ஃப்ளோவே நம்ம வந்து பைபாஸ் பண்ணிட்டு சில விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் ஃப்ளோ பண்ணுவோம். சீக்வென்ஷியல் ஃப்ளோவ மாத்தி சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில வந்து கண்ட்ரோல் ஃப்ளோல இன்னொன்னு டிசிஷன் மேக்கிங் இருக்கு. ஸோ அததான் கிளியரா பார்க்க போறோம். அண்ட் அதில வந்து ஒன் ஆஃப் த மெயின் காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, த இஃப் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ டிசிஷன் மேக்கிங். ஸோ இந்த இஃப் ஃபேமிலி அப்படின்னா இதில வந்து நெறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இஃப் ஓகேவா? ஸோ இஃப்ப வந்து நான் வந்து சிம்பிளா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட் சொன்னா மோர் ஓவர் மேக் சென்ஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். ஸோ இஃப் இட் இஸ் ரெய்னிங், ஐ வில் டேக் அம்ப்ரெல்லா. ஓகேவா? ஸோ மழை பெஞ்சுச்சு அப்படின்னா, நான் அம்ப்ரெல்லா எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு ஆக்ஷன் பண்றேன். நம்ம பார்த்தோம் ரிலேஷனல் ஆப்பரேட்டர், அந்த ஆப்பரேட்டர்ஸ்லலாம் நமக்கு ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. ஓகே. இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே. இது இருந்துச்சு அப்படின்னா, இது ட்ரூவா இருக்கலாம், இது ஃபால்ஸா இருக்கலாம். இப்போ மழை பெஞ்சுச்சு அப்படின்னா, அது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இஸ் ரெய்னிங் இந்த பர்ட்டிகுலர் இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, ஐ நீட் டூ கேரி அம்ப்ரெல்லா. ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரூவா இருக்கிறது மட்டும் தான் நம்ம பார்த்தோம். ஆனா இத வச்சு இப்போ ஒரு அம்ப்ரெல்லா கேரி பண்ண சொல்றியே ப்ரோ, ஒரு ஆக்ஷன் பண்ண சொல்றியே ப்ரோ, அது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கெல்லாம் தான் அந்த டிசிஷன் மேக்கிங், இந்த இஃப் எல்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ இந்த இஃப் என்ன பண்ணும் அப்படின்னா, இதோட சின்டாக்ஸ் இதுதான். ஒரு இஃப் போடுறீங்க, இஃப் போட்டுட்டு இதில ஒரு கண்டிஷன் போடுறீங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கண்டிஷன் எவாலுவேட் ஆயி, இந்த கண்டிஷன் எவாலுவேட் பார்த்தோம்ல, எப்படி ஒரு கண்டிஷன் பேசிக்கலி இதுக்குள்ள ரிலேஷனல் ஆப்பரேட்டர் இருக்கலாம். இல்ல டைரக்ட்டாவே நீங்க ட்ரூன்னு போடலாம். பேசிக்கலி இது வந்து என்ன வாங்கும் அப்படின்னா, ஒரு பூலியன் வாங்கும். ஒரு பூலியன் ட்ரூ இல்லன்னா ஃபால்ஸ். ட்ரூ இல்லன்னா ஃபால்ஸ் 2டே பாசிபிலிட்டீஸ் தான். ஓகேவா? ஒருவேளை வந்து இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இஃப் என்ன சொல்லுது? இஃப் நான் சொன்ன மாரியே உங்களுக்கு புரியுதுல்ல. மழை பெய்யும்போது கொடை எடுக்கணும். கரெக்ட்டா? ஸோ அப்போ இந்த இஃப் வந்து எப்டின்னா, இஃப் வந்து எப்பலாம் ட்ரூவா இருக்கோ, அப்போ மட்டும் தான் இந்த ப்ளாக்குக்குள்ள வருவான். இந்த ப்ளாக்குள்ள வந்து இதுக்குள்ள நீங்க என்ன ஆக்ஷன் போடுறீங்களோ அது பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பிரிண்ட் பண்றீங்க. பிரிண்ட் பண்ணிட்டு ஏதாவது பிரிண்ட் பண்றீங்க அப்டின்னா, அது பிரிண்ட் ஆகும். அந்த மாரி. இந்த கண்டிஷன் வந்துச்சு அப்டின்னா வேற ஏதாவது பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ எப்போலாம் நீங்க வந்து ஒரு கண்டிஷன் உள்ள இஃப்குள்ள எழுதி, அது ட்ரூவா இருந்துச்சோ, அப்போ இது இஃப் ப்ளாக்குக்குள்ள வரும். ஓகேவா? ஸோ கைஸ் பேசிக்கலி வந்து நீங்க வந்து இந்த கர்லி பிராக்கெட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு நம்மளோட மெயின் ஃபங்ஷன்லாம் இருக்குல்ல, அந்த ஃபங்ஷனுக்குமே இந்த மாரி கர்லி பிராக்கெட்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் பேசிக்கலி வந்து நெறைய ஸ்கோப் இருக்கு இதுல. இது வந்து ஸ்கோப்ப டிஃபைன் பண்ணும் பேசிக்கலி. ஸோ இது வந்து நம்ம இன்னும் கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். பட் வந்து லைட்டா ஒரு ஐடியா குடுக்கணும் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. இத வந்து நீங்க எப்படி இமேஜின் பண்றீங்க அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மெயின் ஃபங்ஷனோட கர்லி பிராக்கெட் இங்க இருக்குன்னு வச்சுக்குவோம். கூல். மேக் சென்ஸ். இப்போ அந்த மெயின் ஃபங்ஷனோட கர்லி பிராக்கெட் இருக்குல்ல, இத தான் உங்களோட மொத்த வீடா நெனச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த மொத்த வீட்ல வந்து பேசிக்கலி வந்து இந்த மொத்த வீட்டுக்குள்ள அ ஒரு ஹால் இருக்கு. ஜெனரலா ஒரு ஹால் இருக்கு. இதான் ஹால்ன்னு வச்சுக்குவோம். இது ரூம் 1, இது ரூம் 1, இது கதவு, இது ரூம் 2,
ஓகேவா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூம் இதான் ஜென்ரலாக ஹால்னு வச்சுக்கோங்க, அந்த நடு ஏரியா ஹால். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வெளியே இருக்கிறதுலே அவுட்டராக இருக்குல்ல இந்த கர்லி ப்ராக்கெட், இந்த பிளாக் இதுதான் இந்த மொத்த வீடுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த இஃப்க்குள்ளே நம்ம ஒரு கர்லி ப்ராக்கெட் போட்டிருக்கோம்ல, அதெலாம் தான் இந்த இஃப் தான் இந்த தனி ரூம் எடுத்துருச்சு. ஓகேவா. இப்போது நல்லா பார்த்துக்கோங்க, இந்த வீட்டுக்குள்ளே இந்த கர்லி ப்ராக்கெட் இருக்கா, அப்போது இந்த வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் இருக்கான். மேக் சென்ஸ். இப்போது ஜென்ரலாக இது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். வேரியபிள்னால் நமக்கு தெரியும், பொட்டி இன்ட்டு நம்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு தெரியும் இதில் வந்து இன்டிஜர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நமக்கு கிளியராக தெரியும். இப்போ என்ன ஆக்சுவலி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ட்டு நம் என்ன பண்ணோம் அப்படின்னா பொதுவாக ஹாலில் இருக்கும். அப்போ இவன் என்ன பண்ணிக்குவான், இவனுக்கு தேவையா, சரி ஓகே யூஸ் பண்ணிக்குவான். எப்படின்னா ஜென்ரலாக இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக ஒரு வைஃபை இருக்குன்னு வச்சுக்கோங்க. வைஃபை நீங்கள் ரவுட்டர் வச்சுருப்பீங்களே, வைஃபை இல்லை உங்கள் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ மொத்தமாக இந்த வீட்டில் நீங்கள் நடு ஹாலில் வச்சுருக்கிறதுனால எல்லாரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடு அவுட்டராக இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னராக இருக்க இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ பாருங்கள், இங்கே நம்ம ஒரு வைஃபை வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதோட ரேஞ்ச் வந்து இந்த ரூமுக்கு மட்டும்தான். இங்கே ஒரு வைஃபை வச்சுருக்கோம், இதோட ரேஞ்ச் இங்கே மட்டும்தான். இதோட வைஃபை வச்சுருக்கோம், இதோட ரேஞ்ச் இங்கே மட்டும்தான் வச்சுக்கோங்க. இது வந்து ரவுட்டர்னு வச்சுக்கோங்க, இது நீங்கள் உங்கள் ஃபோனோட ஹாட்ஸ்பாட், அப்போ ரேஞ்ச் வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த ரூம் மட்டும்தான் வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாட் எவர் வேரியபிள் இதுக்குள்ளே கிரியேட் பண்ணுறீங்களோ அது இதுக்குள்ளே மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு num2ன்னு ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்கள் num2 இதுக்கு வெளியே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வராது. ஏன்னா அது இந்த ரூமுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ எப்படி ப்ரோ இந்த நம்ம மட்டும் இங்கே ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ரூமுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த கர்லி ப்ராக்கெட் இந்த இன்ட்டு நம்ம இந்த ரூமுக்கு இருக்கும்ல. ஸோ இந்த ரூமுக்குள்ளே தானே இந்த ரூம் இருக்குது, அப்போ இந்த ரூம்லேயும் இருக்கணும்ல. சிம்பிளாக இந்த எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போதைக்கு பேசிக்காக வந்து ஸ்கோப் எவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் ரொம்ப லோக்கல் வேரியபிள் ஸ்கோப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் அமௌண்ட் வந்து நான் இங்கே வந்து 1000ன்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அமௌண்ட் வந்து 1000ன்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ என்ன ஆகும், நமக்கு நல்லா தெரியும் 1000 greater than equal to 1000 greater than or equal to வச்சுருக்கு. ஃபைன். அப்போ இந்த இடம் ட்ரூ ஆயிருமா மக்களே. ஸோ இப்போ ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு தெரியும் இஃப் ஆஃப் ட்ரூ, இஃபோட பிளாக்குள்ளே போவோம் டேரெக்டாக. நல்லா பார்த்துக்கோங்க, கண்ட்ரோல் ஃப்ளோ எங்கே வரும் அப்படின்னா சீக்வன்ஷியலாக இப்படி வந்துட்டு இருக்குமா, நம்ம சொன்னால மேலேருந்து கீழே வரும். இனி என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே இந்த பிளாக்குள்ளே பூந்துருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஓகே இஃப்ல ட்ரூ வந்துருச்சு அப்படின்னா ஓகே உள்ளே தான் போகணும், இஃபோட பிளாக்குள்ளே தான் போகணும். இப்போ 10% டிஸ்கவுண்ட் பிரிண்ட் பண்ணிடுவான். ஓகே. ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக போகும்போது கிளியராக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ். இப்போ இஃப் எல்ஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னா சிம்பிள். இப்போ நம்ம வந்து ட்ரூக்கு மட்டும் பார்த்தோம்ல, இப்போது நமக்கு தெரியும் ஒரு கண்டிஷனில் கிரேட்டராக இருந்தால் ட்ரூ, கிரேட்டராக இல்லாமல் இருந்தால் ஃபால்ஸ். ஃபார் ஷுவரில். அப்போ 2 கண்டிஷன் இருக்குது. அப்போது சில பேர் நினைக்கலாம் ஓகே ப்ரோ எனக்கு வந்து இந்த நம்பர் கிரேட்டராக இல்லை அப்படின்னா எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும் இந்த நம்பர் கிரேட்டராக இல்லை அப்படின்னு. ஆனால் இந்த நம்பர் கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கிரேட்டராக இருந்துச்சு பிரிண்ட் பண்ணணும், எனக்கு 2 ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களே. அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக வாட் எவர் கண்டிஷன் நீங்கள் எங்கே எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், நம் வந்து கிரேட்டர் தென் 5. ஓகேவா. இப்போ இந்த நம்ம வந்து நான் 6ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா 6 greater than 5 இங்கே ட்ரூன்னு வரும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ வந்து கண்ட்ரோல் பிளாக் இங்கே வரும் ஃபார் ஷுவர். இப்போ இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம், ட்ரூன்னு வந்துருச்சு. அப்போ நமக்கு நல்லா தெரியும் ட்ரூன்னு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இஃப் பிளாக்கு தான் போகணும் அப்படின்னு. ஏன்னா இஃப் ஆஃப் ட்ரூ, இஃபோட பிளாக்கு கிளியராக பார்த்தோம். ஸோ டேரெக்டாக இங்கே போயிடுவான். எனி இவன் இதை பண்ணிட்டான் அப்படின்னா எல்ஸை கண்டுக்கவே மாட்டான், மதிக்கவே மாட்டான். அப்படியே இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த லைனை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சுவான். ஏன்னா இஃப்குள்ளே போயிட்டா அப்படின்னா எல்ஸை விட்டுருவான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆகி இங்கே போயாச்சு, எதுக்கு எல்ஸ் போகணும். எல்ஸ் என்ன சொல்லுவான், இஃபோட என்ன கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன எல்ஸ் வேறு என்ன அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லைனா இது. ஓகேவா. ஸோ நான் இப்போ சொன்னேன்ல சீக்வென்ஷியல் ஃப்ளோ நடக்கும் அப்படின்னு ஜென்ரலாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் ஆகி இஃப் எல்ஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, சீக்வென்ஷியலாக தான் ரன் ஆகுது டாப் டவுன். ஆனால் இவ்வளோ விஷயங்களை ஸ்கிப் பண்ணிட்டு நம்மளே என்ன பண்ணுறோம், ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி டேரெக்டாக ஸ்கிப் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறோம். இப்போ நான் இதை வந்து எப்படி சொல்கிறது, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நடக்கிற கண்ட்ரோல் ஃப்ளோவே கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னும் லூப் வரும்போது இது என்ன உங்களுக்கு ரொம்ப மேக் சென்ஸ் ஆகும். இன்ஃபேக்ட் ஸ்விட்ச் வரும்போதே இன்னும் மேக் சென்ஸ் ஆகும். ஓகேவா. ஸ்விட்ச் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது.
ஸ்விட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்கலாம். ஓகேவா? நிறைய பேர் ஸ்விட்சை வந்து வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஐ மீன் எல்லோரும் சொல்லிக் கொடுத்தத வச்சு நீங்கள் வந்து ஸ்விட்சை வந்து வேறு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் ஸ்விட்ச் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி. ஸோ அந்த வேறு மாதிரியே நம்ம வந்து நெக்ஸ்ட் பாகத்தில் பார்க்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது நமக்கு தெரியும், இந்த கண்டிஷன் வந்து ஈவனான்னு சொல்லும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் நம்பர் வந்து 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோம். 5 கொடுக்குறேன் அப்படின்னா 5 மாடுலோ 2 என்ன கைஸ்? 5 டிவைடட் பை 2. இதில் வந்து பேசிக்கலி 2 வரும், கோஷியன்ட்டு இது 4, ரிமைண்டர் 1 இருந்தால் நமக்கு நல்லா தெரியும், அது ஆடாக இருக்கும்ல. ஸோ அப்போ ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ரிமைண்டர் 0வா இல்லை, ஈக்குவல் டு 0வா இல்லை, அப்போ இது ஃபால்ஸ் ஆயிரும். இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அல்டிமேட்டாக என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இங்கே வந்துச்சு, இவனை பார்த்துச்சு, இவன் ஃபால்ஸாக இருக்கான், அப்போ நமக்கு நல்லா தெரியும் இஃப் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இஃப் பிளாக்குள்ளே போகணும். அல்டிமேட்டாக கம்ப்ளீட்டாக இதை ஸ்கிப் பண்ணிடுவான். ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஓகே இவன் இல்லைனா இவன் தானே எல்ஸ் பிளாக்குள்ளே போய் ஆடுன்னு பிரிண்ட் பண்ணிடுவான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ். இதுக்கு மேலே வந்து என்ன உங்களுக்கு நிறைய கண்டிஷன் ஆட் பண்ணணும் ப்ரோ, எனக்கு நிறைய கண்டிஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் நெஸ்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது எப்படின்னா நீங்கள் வந்து இஃப் யூஸ் பண்ணலாம், இஃப் போட்டுட்டு கர்லி ப்ராக்கெட் போட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே வரும். கரெக்டாக? திருப்பி இவன் ஃபால்ஸாக இருக்கும்போது என்ன ஆகும், ஸ்டேட்மெண்ட் இவனை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக எல்சிஃப் வருமா? இப்போ எல்சிஃப் வரும்போது திருப்பி இந்த கண்டிஷனை செக் பண்ணுவோம். இப்போ இவன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இல்லை இவன் ஃபால்ஸாக இருக்கானா திருப்பி இவனை ஸ்கிப் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் இல்லைனா இவன் ஆல்வேஸ் ஒரு எல்ஸ். கூல், மேக் சென்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி எனக்கு நிறைய கண்டிஷன் வேணும் ப்ரோ. இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது, இங்கே நான் கிரேட்டர் தென் செக் பண்ணும், இங்கே நான் லெஸர் தென் செக் பண்ணும், ஈக்குவல் டுவாக இருந்தால் இங்கே வரணும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், நம் வந்து கிரேட்டர் தென் 5 ஓகேவா, மேக் சென்ஸ். நம் வந்து லெஸர் தென் 5 மேக் சென்ஸ். அப்போ நம் வந்து ஈக்குவல் டு 5க்கு மட்டும் இந்த கேஸில் வரும். கரெக்டாக? இப்போ வந்து நம்பர் 6 கொடுக்குறேன்னா 6 கிரேட்டர் தென் 5 ட்ரூ ஆயிரும், அப்போ இது வந்துடும். இல்லை நான் 4 கொடுக்குறேன்னா 4 லெஸர் தென் 5 இந்த பிளாக்கில் வரும். இல்லை நான் வந்து 5 கொடுக்குறேன் அப்படின்னா 5வும் கிரேட்டர் தென் 5ஆக இருக்காது, 5 வந்து ஈக்குவல் டு 5ல, இங்கேயும் 5 வந்துன்னா 5 லெஸர் தென் 5ஆக இருக்காது, தெரியும். அப்போ அல்டிமேட்டாக இவனுக்கு வந்துட்டு இவங்க எல்லாமே இல்லை, எல்ஸ் பிளாக் வந்துட்டு இதை பிரிண்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கண்ட்ரோல் ஃப்ளோ, அதுக்கப்புறம் த இஃப் ஃபேமிலி. ஸோ இதை வந்து நம்ம கிளியராக இப்போ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ கைஸ் பேசிக்லி இஃப்பை பற்றி பார்க்க வேண்டிய நெசசிட்டி இல்லை, பிகாஸ் எல்லாமே சேம் தான். இஃப் எல்ஸ் இதில் ரெண்டுமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இஃப் எல்ஸ்க்கு வந்து நம்ம ஆர்டர் ஈவன் அந்த எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் வாட் எவர் இட் இஸ். ஸோ பேசிக்லி நான் வந்து ஸ்கேனர் கிளாஸ் இது பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியும் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும், எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் ஆஃப் வாட் எவர் சிஸ்டம் டாட் இன் இல்லை. ஸோ இப்போ இதுக்கு வந்து செமிகாலன் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு நம்பர் மட்டும் வாங்கிக்கிறேன், இன்புட்டு விச் இஸ் நெக்ஸ்ட் இன்ட், இது நமக்கு தெரியும். ஸோ இது போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நான் சிம்பிளாக செக் பண்ணுறேன். இப்போ வந்து கைஸ் இது வந்து ஈவனாக இருக்குன்னு செக் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நம்ம டிவைட் பண்ணி அதோட கிடைக்கிற ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கணும். அப்போ அது ஈவன் ஃபார் ஷுர். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் இருக்குது. அப்போ இந்த ஸோ இந்த நம்பரில் தான் நம்மளோட வேல்யூ நம்ம இன்புட் வாங்க போகிறோம். ஸோ அது டிவைட் பண்ணி அதை டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன கைஸ்? அதுக்கு அர்த்தம் என்ன? that means basically it is a even. ஓகே, ஸோ இட் இஸ் அ ஈவன் நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், as simple as that. ஒரு வேளை அது இல்லை அப்படின்னா எல்ஸ்னு ஒரு கேஸ் இருக்குல்ல, எல்ஸ். ஸோ அது வந்து பேசிக்லி என்னதான் இருக்கும் மக்களே, இது ஈவனாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஆடாக தானே இருக்கணும். இட்ஸ் ஆட், ஏன்னா ரெண்டே பாசிபிள் தானே, ஃபார் ஷுர். அவ்வளோதான். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ரன் பண்ணுறேன், இவனை இங்கே மூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 கொடுத்தா அப்படின்னா என்ன ஆகும்? 5 வந்து ஆட் நமக்கு தெரியும். பாருங்கள் இங்கே செக் பண்ணால் ரிமைண்டர் 0வாக இருக்காது, ரிமைண்டர் 1ஆக இருக்கும். அப்படி இவனை ஸ்கிப் பண்ணிடும், எல்ஸ்குள்ளே வந்துட்டு இட் இஸ் ஆட்னு பிரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ நான் வந்து 2ன்னு கொடுக்குறேன், இட் இஸ் அ ஈவன், இங்கே வந்துச்சு, கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு, உள்ளே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ கேஸ் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா பேசிக்லி எப்போயுமே நீங்கள் ஒரு இஃப் எழுதும்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அது ஜென்ரலாகவே எடுத்துக்கும். நீங்கள் கர்லி ப்ராக்கெட் போடாமலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை மூவ் பண்ணி ஜஸ்ட் இதை எரேஸ் பண்ணி இஃப் மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன், இதெல்லாம் எடுத்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பேசிக்கலி வந்து நான் இப்போ இதை ரன் பண்ணேன் அப்படின்னா இது கண்டிப்பாக பிரிண்ட் ஆகும். ஏன்னா வந்து இனிஷியலாக நீங்கள் இஃப் கொடுத்து அதோட நெக்ஸ்ட் ஒரு லைனை அட்லீஸ்ட் எடுத்துக்கும். நீங்கள் இது எப்படி எழுதினாலும் ஓகே தான், நெக்ஸ்ட் ஒரு லைன் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நான் இதை ரன் பண்ணி நான் இப்போ வந்து 3ன்னு கொடுக்குறேன், எதுவுமே வராது. ஏன்னா 3ன்னு கொடுக்குறேன், எதுவுமே வராது. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து எல்சியை ஆட் பண்ணல. பார்த்தீங்களா? அப்படியே ப்ரோக்ராம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஏன்னா எல்சியை ஆட் பண்ணல இதில். ஓகேவா? இது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இஃப்னு பார்த்தோம்ல,
கொடை கொடை மலை அந்த விஷயம் ஓகேவா. ஸோ இஃப் எல்ஸ்ன்னு போடும்போது ஒருவேளை இது ஃபெயில் ஆச்சுனாலும் எல்ஸ் பிளாக்குள்ளே போகும். ஆனால் இதில் எல்ஸே இல்லைல்ல. இப்போ இதை ரன் பண்ணி நான் 2ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, இட் இஸ் ஈவன் வரும். நம்ம இதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்னா கர்லி ப்ராக்கெட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு நல்ல ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எப்பவுமே கர்லி ப்ராக்கெட் கொடுங்க. ஸோ அப்போ தான் ப்ரோக்ராமர் பார்த்தாங்க அப்படின்னா ஓகே இது வந்து இந்த ஸ்கோப்புக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு கிளியர் ஐடியா இருக்கும் ஓகேவா. ஸோ அதனால் அது அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இட் வுட் பி மோர் பெட்டர். கூல். ஸோ நான் இப்போ வந்து இதை எடுத்துடுறேன் கம்ப்ளீட்டாகவே. ஸோ இதுக்கப்புறம் வந்து இஃப் எல்ஸ் இருக்குல்ல, அது பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நம்பர் இன்புட் ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் பாசிட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் நம்பர் அந்த நெகட்டிவ் நம்பர், 0 வந்ததுன்னா 0ன்னு பிரிண்ட் பண்ணும் சிம்பிளாக. ஸோ கைஸ் அப்போ அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னா நான் ஒரு விஷயம் ஷுவராக சொல்லலாம், அது வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும்ல. ஏன்னா 0க்கு மேலே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். ஏன்னா நம்ம 0 தனியாக பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 0 நம்ம ஈக்குவல் டு போட முடியாது. ஏன்னா அது தனியாக நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து கிரேட்டர் தென் 0 இஃப் நம்பர் வாட் எவர் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 0 தென் ஐ நோ தட் திஸ் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து எல்ஸ் இஃப் இப்போ வந்து கைஸ் நம்ம வந்து லெஸர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் நம்பர். ஸோ அப்போ நம்ம வந்து லெஸர் தென் 0வாக இருக்கும்போது திஸ் இஸ் அ நெகட்டிவ் நம்பர். அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்ஸ் பிளாக் தானே. இப்போ எல்ஸ் பிளாக்கில் கண்டிப்பாக அது இருந்துச்சு அப்படின்னா அது என்ன தான் இருக்கும் கைஸ், 0 தானே. ஏன்னா இங்கே கிரேட்டர் தென் 0 போட்டிருக்கோம், இங்கே லெஸர் தென் 0 போட்டிருக்கோம். இங்கே வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 0வாக தான் இருக்கும். ஸோ அப்போ நான் சிம்பிளாக இதை என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா திஸ் இஸ் அ 0 நம்பர் அப்படின்னு போடுறேன். ஓகே. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், இப்போ நான் வந்து 5 கொடுக்குறேன். திஸ் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். ஏன்னா பாருங்கள் இங்கே வரும் என்ன ஆகும், நம்ம வந்து இப்போ 5 அப்போ 5 வந்து கிரேட்டர் தென் 0வான்னு பார்ப்போம். ட்ரூ உள்ளே வந்துடுவான். அவ்வளோதான். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்துடுவான். டன் அண்ட் டஸ்டட். இப்போ திருப்பி நான் வந்து ரன் கொடுத்துட்டு ஒரு வேளை நான் -3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே போய் பார்ப்பான் -3 கிரேட்டர் தென் 0வா கைஸ், கண்டிப்பாக கிடையாது. இவன் வந்துடுவான், இவன் ஸ்கிப் ஆயிடுவான், திருப்பி இங்கே வருவான், இங்கே வந்து செக் பண்ணும்போது -3 லெஸர் தென் 0வான்னு செக் பண்ணோம். -3 லெஸர் தென் 0 தானே. ஸோ அப்போ இங்கே பிரிண்ட் ஆயிடுவான். ஒரு வேளை வந்து 2 இல்லாமல் 0 மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா திஸ் இஸ் 0 நம்பர். ரெண்டுமே இருக்காது, இங்கே எல்ஸ் பிளாக் வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இஃப் ஃபேமிலி. ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த பாகத்தில் ஸ்விட்ச் கேஸை பற்றி ரொம்ப தெளிவாக பார்க்கலாம்.